நேஷ்னல் ஹைட்ரஜன் எனர்ஜி மிஷன் ப்ராஜெக்டில் இப்போது என்டிபிசி வந்து 20 vehicles பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் 10 buses அண்ட் 10 cars. அதுக்கான டெண்டர் விட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த டெண்டரில் ஹுண்டாய், டொயோட்டா, டாட்டா, அசோக் லேலண்ட் கலந்து கொள்ள போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள்ஸான ட்ராவலிங் ரூட் பார்த்திங்கன்னா நியூ டெல்லி டு லே, லே டு நியூ டெல்லி. அதுக்காக என்டிபிசி டெல்லியில் ஒரு பிளான்ட்டும் லேயில் ஒரு பிளான்ட்டும் வைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு இனிஷியல் ப்ராஜெக்ட் அன்றதுனால இது டெஸ்டிங் முறையில் இருக்க போகிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஃப்யூச்சரில் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லை கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. கெவின் ஹார்ட் ஹாலிவுட் காமெடியன், நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஜுமான்ஜி படத்தில் கூட நடிச்சிருப்பார். இப்போது அவர் 1959 கஸ்டமைஸ் கார்வெட் காரை வாங்கியிருக்காரு. அது எவ்வளோ தெரியுமா? $8.25 lakhs வாங்கியிருக்காரு. அப்ராக்சிமேட்டாக இந்தியா கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 6.05 crores வாங்கியிருக்காரு. யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா $621 billion எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 2030 5 lakhs எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்க்கிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஒன்ஸாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய ஹைவேஸ், ரோட்ஸ், மெயின் ஸ்ட்ரீட் எல்லாமே மாடர்னைசேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பிரிட்ஜஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவி பேட்டரியில் இருக்கிற சில மெட்டீரியல்ஸ் கடலுக்கு அடியில் தான் கிடைக்கிது. அதை மைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ மைனிங் பண்ணி எடுக்கிறதுனால கடல் வளம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. அதை தடுக்க BMW அண்ட் வால்வோ கைகோர்த்து அவங்க அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இதை சாம்சங், கூகுள் பண்ணிகிட்ருக்க நிலைமையில் இப்போ இவங்க சொன்னதுனால ஆட்டோ வேர்ல்டில் ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸ்டெல்லாண்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிஎஸ்சி குரூப்ஸ் அண்ட் கிரைஸ்லர் குரூப்ஸ் 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சரில் க்ரியேட் பண்ணது தான் இந்த ஸ்டெல்லாண்டிஸ். அவங்க இப்போது நியூ கார்கோ வேனை ரன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதில் தெரியுமா? ஹைட்ரஜன் அண்ட் பேட்டரியில். அதோட டிரைவிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400+ kilometers சொல்லியிருக்காங்க. ஸ்டெல்லாண்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். பிஎஸ்சி குரூப்ஸ் அண்ட் கிரைஸ்லர் குரூப்ஸ் 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சரில் க்ரியேட் பண்ணது தான் இந்த ஸ்டெல்லாண்டிஸ். அவங்க இப்போது நியூ கார்கோ வேனை ரன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இதில் தெரியுமா? ஹைட்ரஜன் அண்ட் பேட்டரியில். அதோட டிரைவிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400+ kilometers சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.